மணி, இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை பேசுறப்ப நீங்க ஒரு வேறொரு கோணத்திலிருந்து பார்ப்பீங்க. அமித்ஷாவினுடைய அப்பாயின்மெண்ட் இருக்குல்ல, ஏன்னா இங்கு தகித்து கொண்டு இருக்கிறது. திரு செங்கோட்டையன் அவர்களை கோபிச்செட்டிப்பாளையத்திலே இபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, துரோகிகளை போய் நீ சந்திச்ச அப்படின்னு சொல்லி தான் காட்டமாக விமர்சிச்சாங்க. ஆனா அப்பாயின்மெண்ட் கிடைக்குது. வெளிப்படையா ஓபிஎஸ் சொல்றா, நாங்க தமிழக அரசியல் சூழல் குறித்து தான் விவாதிச்சோம்னா எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? இல்லை, ரொம்ப சிம்பிள் விஜய். நம்ம ரொம்ப பெருசாக குழப்பிக்க வேணாம்னு எனக்கு தோணுது. கூடிய வரைக்கும் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை ஒன்று சேர்க்கணும், ஒருங்கிணைக்கணும்னு பிஜேபி விரும்புது. முதல் படியாக அதிமுகவை ஒருங்கிணைக்க அவங்க விரும்புகிறாங்க. ஓபிஎஸ் அவர்களை அமித்ஷா அவர்கள் சந்தித்தது என்பது ஏடிஎம்கேக்குள்ளே அவர் போகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து அதை என்டிஏக்குள்ளே அகாமடேட் பண்ணிக்கிறது. அப்படி தான் ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு தான் நான் கேள்விப்படுற வரைக்கும். லாஜிக்கலி அது கரெக்டாக இருக்குது. அமித்ஷா அவர்கள் ஏப்ரல் 10ஆம் தேதியோ 11ஆம் தேதியோ சென்னையில் அதிமுக கூட்டணியை உறுதிப்படுத்தும் பொழுது அவரிடம் கேட்கப்பட்ட கேள்வி, பிரிந்து சென்றவர்களை அதிமுகவில் ஒன்று சேர்ப்பீங்களான் பொழுது எந்த கட்சியின் உள் விவகாரத்திலும் நாங்கள் தலையிட மாட்டோம்னாரு. ஆனால் நடைமுறையில் அதுக்கு எதிராக தான் அவங்க செயல்படுறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். செங்கோட்டையன் அமித்ஷா சொல்லி தான் நான் இவ்வளவும் செஞ்சேன்னாரு. இன்றைக்கு அமித்ஷாவை சந்தித்து விட்டு அரசியல் தான் பேசணும்னு ஓபிஎஸ் அவர்கள் சொல்கிறார். ரொம்ப நியர் பாசிபிலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் இப்போ ஓபிஎஸ்ஸை என்டிஏக்குள்ளே அகாமடேட் பண்ணணும் விரும்புவாங்க, டிடிவியையும் என்டிஏக்குள்ளே அகாமடேட் பண்ணணும்னு விரும்புவாங்க. ஏடிஎம்கேக்குள்ளே ஓபிஎஸ் போகிறது ஆல்மோஸ்ட் இப்போ நெல்லுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த பொசிஷன், அந்த ஸ்டேஜை தாண்டி போயிடுச்சு. இந்த 3.5 ஆண்டுகளில் ரெண்டு பேரும் பேசின பேச்சுக்கள் அதிகமாக போயிடுச்சு. அதாவது ரொம்ப ரொம்ப அதிகமான ரசாபாசம் வாங்கல, அந்த ஸ்டேஜை நோக்கி அது போச்சு. பட் அட் த சேம் டைம் அந்த வாக்குகளை செதறவிடக்கூடாதுன்னு அவங்க பார்க்குறாங்க. இருக்கிற ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அவங்க ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் அவர்களை என்டிஏக்குள்ளே அகாமடேட் பண்ணணும். அந்த பாசிபிலிட்டிக்கு எடப்பாடி ஒப்புக்கொள்வார் என்றுதான் தகவல்கள் வருகின்றன. ஏடிஎம்கேக்குள்ளே சேர்த்துக்க மாட்டோம். பட் நீங்கள் இப்போ காங்கிரஸும் சரத்பவார் என்சிபியும் இந்தியா பிளாக்ல இருக்க மாதிரி பிரிஞ்சதுலேருந்து 99 சோனியா காந்தியோட வெளிநாட்டு பிறப்புரிமையை வைத்து வெளியே போன சரத்பவார் 2004-14 யூபிஏ கவர்மெண்ட்டில் இருந்தார். இன்ன வரைக்கும் அலையன்ஸில் தான் இருக்கார். அந்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு தான் தகவல்கள். அதில் திருமணி நீங்கள் சொன்ன மாதிரி அதில் நீங்கள் அப்படி சீர்தூக்கி எடை தூக்கி பார்த்தா திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு கட்டத்தில் லூசராக தான் இருக்கிறார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை, இஸ் ஆல்ரெடி லூசர். அப்போது அவருக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது. திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்தினதா ஆஃபர் பண்ணுறதா சொல்கிறாங்க. தாவேக்கா ஆஃபர் பண்ணுன்றப்ப எதுக்காக எல்லாத்தையும் இழந்து, உரிமை கோரலை இழந்து என்டிஏவில் போய் அவர் அகாமடேட் இல்லைங்க. அவருக்கு வேற ஆப்ஷன், தாவேக்கா ஆப்ஷன்லாம் ரொம்ப இந்த ஆப்ஷன் அது அவர் விஜய் அவர் எந்த விதமான ரியாக்ஷனும் காட்டல தான் தகவல்கள் வருது. டிஎம்கே சூசைட் பாலிடிக்ஸ். ஏன்னா ஆல் அலாங் நீங்கள் ஏடிஎம்கேல இருந்துட்டு ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் போனீங்கன்னா டிஎம்கேக்கு இவரால் எந்த அளவுக்கு லாபம் இருக்குன்னு தெரியாது. இவர் வில் பி தி லூசர். அவரும் கடைசி வாய்ப்பாக தான் அதை பயன்படுத்துவாரே தவிர அதை போய் முதல் வாய்ப்பாக பயன்படுத்த நினைக்கிறீங்க. பலர் அமைச்சர்களாக இருக்கிறாங்க. இல்லை, அது நீங்கள் எல்லாரையும் அப்படி எடை போட்டுற முடியாது. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு இப்போ முத்துசாமி 2008-09 போயிட்டு 10 ஆண்டுகள் பவர் இல்லாதப்போ அவங்க கூட இருந்துட்டு வந்தார். சேகர் பாபு 2009 போயிட்டு அதுக்கு பிறகு ஒரு 12 ஆண்டுகள் பவர் இல்லாமல் இருந்துட்டு வந்தார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரலாறு இருக்குது. ஆனால் சிலர் எல்லாருமே போய் அங்கே டிஎம்கேல அனிதா ராதாகிருஷ்ணன் ரிசைன் பண்ணிட்டு போறாரு, திமுகவில் ஜெயிக்கிறார். 8 பேர் இருக்காங்க. நீங்க சொல்றது கரெக்ட். பட் அதை வச்சு நீங்க ஓபிஎஸ் கேட்டகரியை முடிவு பண்ண முடியாதுன்னு நான் சொல்றேன். இன்னொன்று, அமித்ஷாவோட ஆசீர்வாதம் இல்லாம ஓபிஎஸ் அண்ட் ஃபார் தட் மேட்டர் டிடிவி 2 பேருமே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்க முடியாதுன்னு எனக்கு தோணுது. நீங்க முக்கியமான இடம் இதெல்லாம் லாப நஷ்ட கணக்கெல்லாம் இல்ல. அமித்ஷா அவர்களோட முடிவு, அமித்ஷாவுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் ஓபிஎஸ் அவர்களோ டிடிவி அவர்களோ, ஏன்னா இது பிஜேபிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு எலெக்ஷன் தான். எப்படியாவது அவங்க 26 திமுக ஆட்சி கட்டிலிருந்து அகற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஏன்னா தேசிய அளவில் பிஜேபிக்கு எதிரான ஒரு சாலிடு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுத்து ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு கட்சி திமுக தான் இருக்குது. நம்ம நண்பர் இதையா கரெக்டாக சொன்ன மாதிரி பல இஷ்யூஸில் அவர் தான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாடு உள்ள கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வேலையை நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இதை பிஜேபி கண்டிப்பாக ரசிக்காது. அதாவது சாலிடாக ஐடியாலஜிக்கலாக சித்தாந்த ரீதியாக ஒரு பிஜேபிக்கு எதிரான ஒரு அணி சேர்க்கையை வெறுமனே வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சதுன்னு பேசிட்டு போகிறது கிடையாது. கான்கிரீட்டாக பொலிட்டிக்கலாக நாட்டுக்கே வழிநடத்தக்கூடிய ஒரு அரசியலை இன்றைக்கி முன்னெடுத்து கொண்டிருப்பவர் நம்முடைய மு க ஸ்டாலின் அவர்கள். அதை அவங்க கண்டிப்பாக ரசிக்க மாட்டாங்க, நிச்சயமாக ரசிக்க மாட்டாங்க. 29 அவங்களுக்கு குறியாக இருக்கும்போது இங்கே ஒரு மாதிரி அதை ஷேக்கப் பண்ணணும்னு தான் அவங்க நினைப்பாங்க.
ஆகவே அதற்கு முக்கியமானது இந்த கவர்மெண்ட் தோற்கடிக்கப்பட வேண்டும், திமுக அரசு வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்றால் ஒருங்கிணைந்த அண்ணா திமுக முக்கியம் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதை இன்னைக்கு இப்போ 11th ஹவரில் எப்படியாவது அதை கான்கிரீட்டாக அதை கொண்டு வரணும்னு பிஜேபி விரும்புது. இதில் டிடிவிக்கு சில நிர்பந்தங்கள் இருக்கின்றன, ஓபிஎஸ்க்கும் சில நிர்பந்தங்கள் இருக்கின்றன. அவர்கள் அமித்ஷாவை மீறி போக மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். இது என்னுடைய கருத்து. ரெண்டாவது, அதே அட் த சேம் டைம் அவங்களோட சுயமரியாதையும் காப்பாற்றுறதுக்கு சம் சார்ட் ஆஃப் அன் அரேஞ்ச்மெண்ட் எடப்பாடியும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை வந்து பிஜேபி ஒர்க் அவுட் பண்ணுதுன்னு தான் நான் கேள்விப்படுறேன். அது மோஸ்ட் லாஜிக் கரெக்ட். அதாவது வந்து மோஸ்ட் லைக்லி விஜயன் அது வந்து என்டிஏக்குள்ளே அவங்களை அகாமடேட் பண்ணுறது, அதை அவங்களால சாதிக்க முடியும் தான் எனக்கு தோணும். அமித்ஷாவால் அதை சாதிக்க, பிஜேபியால் அதை சாதிக்க முடியும். எடப்பாடி அவர்களும் அதற்கு ஒப்புக்கொள்வார் என்றுதான் தகவல்கள் வருகின்றன. அதுல வந்து இபிஎஸ் அவர்களுக்கு எந்தவித இழப்பதற்கு ஒன்றுமே கிடையாது. அவருக்கு சந்தோஷம் தான். ஏன்னா வந்து அவங்க ஏடிஎம்கேக்கு சொந்தம் கொண்டாடுவதை அந்த இடத்துல நிறுத்திடுறாங்க. எப்ப தனி கட்சி ஆரம்பிச்சு என்டிஏக்குள்ள வராங்களோ அந்த அளவில் அது வந்து அவருக்கு வெற்றி. இவர்களை பொறுத்த வரைக்கும் என்டிஏக்குள்ள போயிட்டாங்க, 2-3 சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னா இவங்களுக்கும் வெற்றி. ஸோ வின் வின் சிச்சுவேஷன். பிஜேபிக்கும் அது சாதகமான சூழ்நிலை. நீங்க சொன்ன ஒரு இடம் சுயமரியாதைன்ற ஒரு இடத்தை பயன்படுத்தாமல. ஓபிஎஸ் அவர்கள் இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறிய போது அவர் பயன்படுத்திய வார்த்தை சுயமரியாதை எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் பாக்கியம்ன்ற வார்த்தையை பயன்பட, உங்களை சந்திக்கிறதே பாக்கியம்ன்றது ஒன்று. டிடிவி தினகரன் சொல்ல, நான் கட்சி ஆரம்பிச்சதே இபிஎஸ்க்கு எதிராக தாங்க, இபிஎஸ் எங்க தொண்டர்கள்லாம் ஏத்துக்கவே மாட்டாங்க முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்கன்றீங்களா? நீங்க ரொம்ப டீப்பாலாம் பார்க்கக்கூடாது. பிரதான எதிரி திமுகவா எடப்பாடியா, பிரதான எதிரி திமுகவா அல்லது வந்து அவர்களுக்கு வந்து பிஜேபியா, இதெல்லாம் நீங்க யோசிக்க வேண்டியிருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் இப்போ நீங்க 26ல் வந்து நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க விஜயன், ஓபிஎஸ்க்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்டிஏவை தவிர அவருக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? டிஎம்கே போக முடியாது. அப்படி போனாலும் தட் வில் பி ஃபெயிலியர். நீங்கள் பழைய மந்திரிங்க 8 மந்திரிங்க உள்ளே இருக்காங்கன்னு இவரை சொல்லாதீங்க. அது வேற, இது 11th ஹவரில் போகிறதுன்றது வேற. உங்கள் ஓட் பேங்க் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமான்னு இருக்குது. அதே மாதிரி டிடிவிக்கு எங்கே ஆப்ஷன் இருக்குது? நீங்கள் இவங்க எல்லாரும் விஜயை பற்றி பேசுகிறாங்களோ, விஜய் கிட்டேருந்து எந்த விதமான க்ரீன் சிக்னலும் இவங்களுக்கு வரல. இவங்களுக்கு ஒரே லாஜிக்கல் டெஸ்டினேஷன் வந்து என்டிஏ தான். ஓகே, அப்படிதான் நான் பார்க்குறேன். அப்படி சூழல் இருக்கா? ஏன்னா பொதுவெளியில் பேசின போது அவர்களுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கு, 3 தரப்பில் இருந்து ஆஃபர்ன்றப்ப மணியவர்கள் சொல்வது வந்து என்டிஏ தான் இருக்கிற ஒரே வாய்ப்பா இருக்கு. ஒன்று, அமித்ஷாவை மீறி இவங்க அதெல்லாம் யோசிக்கக்கூடிய இடமும் இருக்காதுன்றதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் அப்படி நினைக்கல. ஏன்னா அது ஏற்கனவே 2 பேருமே என்டிஏ விட்டு வெளியே வந்துட்டோன்னு சொல்லிட்டாங்க. அதில் இவர் டிடிவி வந்து வைக்கிற டிமாண்டே வந்து இவர் வந்து எடப்பாடி இல்லாதன்னு வைக்கும்போதே அவர் வந்து திரும்ப பாஜக தன்னை கூப்பிட வேணாம் அப்படின்னு விரும்பி வைக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்கள பொறுத்தவரை இருக்கிற ஆப்ஷன் வந்து அதுக்கு அடுத்த 2 ஆப்ஷனை பற்றி அவங்க பேச்சுவார்த்தை நடக்குது. இன்னும் சொல்ல போனால் அங்கே பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆமாம், 2 பேரோடய நடக்குது பேச்சுவார்த்தை. 2 பேரும் அவங்கள அணுகுறாங்க. டிடிவியை வந்து 2 கட்சியிலேருந்து அணுகுனதாக தான் தகவல் கேள்விப்படுறேன். திரு ஓபிஎஸ்டையும் 2 கட்சியிலேருந்து அணுகி பேசிக்கிட்டு இருக்கதா தான் இருக்குது. அது மாதிரி இருக்குது. அவங்க 2 ஆப்ஷனையுமே எடை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் போனால் சீட்டு கூட கிடைக்கும், இங்கே வந்து பெரிய கூட்டணியாக இருக்குது, இங்கே சீட்டு கொஞ்சம் குறைவாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து அங்கே வந்து நம்மள்ட்ட இருக்க ஆட்களை அகாமடேட் பண்ண முடியுமா, இங்கே கணக்கு ஓடிட்டு. ஆமாம், இங்கே வந்து அதிகமான சீட்டு கிடைக்கும், பெர்சன்டேஜ் கிடைக்கும். ஓரளவுக்கு விஜய்க்கு இப்போ ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு கள நிலவரம் சொல்லுது. அப்போ அதோட போனோம்னா நமக்கு கூட சீட்டு வரும்போது கூட வேட்பாளர்கள் நிறுத்தி அதுலேருந்து நம்ம கட்சிக்கு வந்து ஒரு பலப்படுத்தலாமா, இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்படுறேன். ஆமாம்.